Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அவல் ரொம்பவே ஹெல்தியானது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை இன்னும் கொஞ்சம் ஹெல்தி ஆக்கிறதுக்காக அது கூட ஒரு சில ஸ்பெஷலான பொருள்லாம் சேர்த்து நம்ம இன்னைக்கு லட்டு செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனா Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். Welcome to Million Recipes. இப்போ அவல் லட்டு செய்யிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடானதுக்கு அப்புறமா இதில 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கலாம். வெள்ளை அவலுக்கு பதில் நீங்க சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த அவல் லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அவல் நல்லா வறுபட்டுருச்சு. இது செக் பண்றதுக்கு கையில எடுத்து உடைச்சு பாத்தீங்கன்னா நல்லா உடையணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். அடுத்ததா அதே கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். அடுத்ததா இதில 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காவையும் லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வேற ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரிக்கு பதில் வேற எந்த நட்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா எதுமே சேர்க்காமயும் செய்யலாம். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வேற ஒரு பிளேட்க்கு மாத்தி வச்சிரலாம். இப்போ அடுத்ததா அதே கடாயில 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அவல் எடுத்துறோம். அதுக்கு 1 கப் அளவு வெல்லம் கரெக்ட்டா இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை கரைச்சி எடுக்கிறதுக்காக இதில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும், அதிகமா சேர்க்க வேணாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு லோ ஃப்ளேம்லயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு. இத நல்லா வடிகட்டி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததா கடாய் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் விட்டு நமக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை வறுத்து எடுக்க போறோம். நான் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இதில ஒரு 10 திராட்சை பழம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிரலாம். இப்போ அடுத்ததா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த அவல், தேங்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் ஒரு ஜார்ல சேர்த்திருக்கேன். கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைனா பொடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனா பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த பவுடரை ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம். அடுத்ததா இது கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்ல கரைசல் சேர்க்கணும். அடுத்ததா நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்ல யூசுவலா நம்ம லட்டு பிடிக்கிறதுக்காக நெய்யோ இல்ல பாலோ சேர்த்து லட்டு பிடிப்போம். பட் நம்ம வீடியோல வர மாதிரி செஞ்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. லட்டு பிடிக்கிறதுக்கு இதுவே கரெக்ட்டா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிரலாம். இந்த லட்டு செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் கூட கெட்டு போகாது, நல்லா இருக்கும். ஏன்னா அதில் ஆட் பண்ணியிருக்க தேங்காய், முந்திரி எல்லாம் நல்லா வறுத்துட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு வாரம் வரைக்கும் நல்லாவே இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான டேஸ்டியான அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆகாது. ஒரு 1/4 மணி நேரத்தில் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லை, மற்ற நாள்லேயும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த லட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மில்லியன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.